Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 20/12/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 5th ரவுண்டு MBBS அண்ட் BDSக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆப்ஷன், சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வில்லிங்னஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கையும் முடிச்சுட்டு MBBS அண்ட் BDSக்கான சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவை இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4 ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் இந்த வீடியோவை இது வரைக்கும் சீட் கிடைக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். மேற்கொண்டு தமிழ்நாடு 5th ரவுண்டு தொடர்பாகவோ அல்லது ஆல் இண்டியா கோட்டா தொடர்பாகவோ உங்களுக்கு ஏதாவது 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் உங்களுக்கான 5th ரவுண்டுக்கு 1-to-1 ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் அந்த லிங்க்கு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைம் உங்களுக்கு மேலே காமிச்சிருக்கிறேன். 20 டிசம்பர் 2025 சாட்டர்டே மார்னிங் 10:39க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்குது. ஸோ இது 5th தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் மேலே இருக்குது. 20th டிசம்பர் 2025 10:39க்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் MBBS BDS கோர்சஸ் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா செஷன் 25-26. சரி, இதில் உங்களுக்கு MBBSயில் விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க இந்த MBBSக்கான சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். BDSக்கான சாய்ஸஸும் காமிக்குது. இதுக்கு முன்னதாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. BDSனுடைய 5th ரவுண்டு ரிசல்ட் ஆல்ரெடி டிக்ளேர்டு. அதில் உங்களுக்கு ஒரு 25 கேண்டிடேட்ஸுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அந்த மாணவர்கள் MBBSக்கும் அப்ளை பண்ணி அந்த மாணவர்களுக்கு BDSலேருந்து MBBS சீட் எடுத்துட்டாங்கன்னா அந்த BDS சீட்டு வேக்கண்ட்டாக காமிச்சு அடுத்த மெரிட்டில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். ஓகேங்களா, கிளியராக வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா MBBS BDS கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளிக் ஹியர் டு லாகின். ஏற்கனவே நீங்கள் ரவுண்டு 5 வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் தேவைப்படுறவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த வீடியோ கொடுத்துருக்குறோம். கிளிக் ஹியர் டு லாகின் இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை வச்சே செஞ்சுக்கலாம். ரீசெட் பாஸ்வேர்டு கேட்குது, ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும். ஓகேங்களா, அந்த OTPயை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் OTP, மொபைலுக்கு வந்த OTP, நியூ பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுங்க. அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. சப்மிட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா யுவர் நியூ பாஸ்வேர்டு சப்மிட்டட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடியை போட்டுட்டு நியூ பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னதாக நீங்கள் வந்து ஏற்கனவே 4th ரவுண்டில் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாமல் இருந்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் கேட்கும். இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன், 4th ரவுண்டில் பேமெண்ட் கட்டியிருந்தீங்கன்னா திரும்பவும் பேமெண்ட் கேட்காது. பிடிஎஸ்ஆர் இருந்தால் 2 லட்சம், எம்பிபிஎஸ்ஆர் இருந்தால் 5 lakhs. அப்படி 4th ரவுண்டில் நீங்கள் பணம் கட்டாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர் அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட்டு செலுத்த தேவையில்லை. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங். கலந்தாய்வில் பங்கேற்க இங்கே கிளிக் செய்யவும். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20/12/2025 இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து 23/12/2025 மாலை 5 மணி வரை. சாய்ஸ் ஃபில்லிங்கும் 20/12/2025 முதல் 23/12/2025 மாலை 5 மணி வரை. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 25 டிசம்பர் 2025 அன்று தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய 5th ரவுண்டு ரிசல்ட் வெளியிடப்படும். இந்த இடத்துல நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு போனீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல முன்னதாக சேஃப்ரான் கலரில் பெல் ஐக்கான் காமிச்சிருக்கும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணினதுனால அது வந்து உங்களுக்கு க்ரீன் கலராக மாறிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் 20/12/2025 அதாவது இன்று காலை 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உடனே இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ண வேண்டாம். லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி, அதாவது 23/12/2025 ஒரு 2 மணி வாக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட்டில் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். ஒருவேளை லாக் பண்ண மறந்தாலும் ஆட்டோ லாக் ஆயிரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 20/12/2025 உங்களுக்கு உங்கள் கேட்டகரிக்கு எத்தனை காலேஜஸ் காமிக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்ந்துருவீங்களோ அந்த காலேஜஸை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இது 5th ரவுண்டு. இந்த ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரவில்லை என்றால் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டுன செக்யூரிட்டி டெபாசிட், அது 1 லட்சமாக இருக்கலாம் அல்லது 30,000 இருக்கலாம், அந்த செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் அடிஷ்னலாக கட்டியிருக்கிற 5 லட்சமோ அல்லது 2 லட்சமோ அதுவும் போயிடும். சீட்டு கிடச்சி சேராமல் இருந்த காரணத்துக்காக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடச்சி சேராமல் இருந்த காரணத்திற்காக 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அந்த கவுன்சிலிங்கில் கலந்தாய்வில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் கிளியராக கொடுத்துருக்குறாங்க, வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த டிக்ளரேஷன்லாம் படித்து பார்த்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவைலபிள் காலேஜஸ் உங்களுக்கு காமிக்கும். இந்த கேண்டிடேட்டுக்கு 11 காலேஜ் காமிக்குது. உங்களுக்கு எவ்வளோ காலேஜ் காமிக்குதோ, அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஏடு சாய்ஸஸ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. ஏடு சாய்ஸஸ் எவ்வளோ சாய்ஸஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை முடிச்சாச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அப்படின்னு க்ரீன் கலரில் காமிக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த கேண்டிடேட்டு 8 சாய்ஸஸ் போட்டிருக்காரு. இது வந்து தேவைப்படும் போது அவர் எடிட் பண்ணிக்குவார். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி லாக் பண்ண வேண்டாம். டவுன்லோடு மை சாய்ஸஸ் போயிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குங்க. இங்கே இன்னமும் லாக் பண்ணல அப்படிங்கிறது காமிக்குது, பெண்டிங் ஃபார் லாக். ஒருவேளை நீங்கள் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா இது என்னவா மாறிடும், க்ரீன் கலராக மாறிடும். ஓகேங்களா? இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான
PDF. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. வீடியோ இன்னும் முடியல, இன்னொரு 2 minutes கிளிப்பிங் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Have a nice day. All the best.